இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 137வது வசனம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின்படியே அவருடைய கிருபையும் இரக்கமும் மீட்பும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் அதைதான் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள், அவர்கள் மேலும் ஆண்டவர் மேல் அவருடைய நம்பிக்கையை வைப்பார்களாக. அவரிடத்துல கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. அவரால முடியாது என்று எதுவும் கிடையாது. அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிற தெய்வம். அவருடைய கிருபையினால் இரக்கங்களினால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த வார்த்தையை தருகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே நாம் ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை பலப்படுத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய கிருபையை, அவருடைய மீட்பை நமக்கு கட்டளையிட்டு நம்மை ஒரு சமாதான வாழ்வுக்கு நேராய் அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது சங்கீதம் 130வது அதிகாரத்திலே இந்த சங்கீதக்காரர் பாருங்க சொல்றாரு, ஆண்டவரே ஆழங்களிலிருந்துமே நான் கூப்பிடுகிறேன். ஆண்டவரே ஆழங்களில் ஏதோ ஒரு ஆழம், அவருக்கு அது என்ன ஆழம் என்று சொல்லல. ஏதோ ஒரு பிரச்சனை என்கிற பல போராட்டத்தின் சூழ்நிலைமைகளின் மத்தியில இருந்து ஒருவேளை ஆண்டவரை தேடி இருக்கலாம். சொல்ல ஆழங்களிலிருந்து நான் கூப்பிடுகிறேன். ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேளும். அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே என்னுடைய அக்கிரமத்தை நீர் கவனிக்காமல், என்னுடைய அக்கிரமத்தை நீர் அதை வைத்து என்னுடைய வாழ்விலே நான் எதையாவது ஒரு எதிர்மறையான காரியங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என் தெய்வம் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டல்லவா? நான் உம்மிடத்துல நம்பி இருக்கிறேன். உம்முடைய சமூகத்துல கிருபையும் திரளான மீட்பும் உண்டல்லவா? அந்த திரளான மீட்பையும் கிருபையும் எனக்கு தந்தரலும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அவரை நம்பின பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்குது. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு திரளான மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, இரக்கம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 5வது அதிகாரத்திலும் பாருங்க. ஆண்டவர் பாருங்க, அவர் ஒரு நாளிலே லேவியை அழைக்கிறார். ஆயக்காரனாகிய லேவியை அழைக்கிறார். அழைத்து அவனுடைய வீட்டுல ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவர்களோடு பந்தி இருக்கிறார். இதை பார்த்த பரிசேயர் என்ன பண்றாங்க பாருங்க. இவர் வேதபாரகர் பரிசேயரும் இவர் பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுகிறாங்க. உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்த தெய்வம். அவர் பாவிகளை நேசிக்கிற தெய்வம். அவர் ஏதோ பலவான்களுக்கும் இந்த உலகத்திலே நன்றாக வாழுகிறவர்களுக்கும் மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் பாவிகளையும் நேசிக்கிறவர். பலவீனர்களையும் நேசித்து அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர்களுக்காய் இறங்குகிற தெய்வம் என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும், அது எவ்வளவு பெரிய ஆழங்களா இருந்தாலும் இந்த ஆழங்களின் மத்தியிலும் நாம் அவரை தேடும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் அது எதுவா இருந்தாலும் அவர் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே பலவீனர்களுக்கும் எளியவர்களுக்கும் அவர் உதவி செய்வதற்காக. ஆகவே அந்த சங்கீதத்துல அவர் சொல்லுகிற அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானா யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே பாருங்க, லேவி ஒரு ஆயக்காரர் தான், ஆயத்துறையில பணி செய்கிறவர் தான். ஆண்டவரை அறிகிறதற்கு முன்பதாக அவர் எப்படி வாழ்ந்திருந்தார் என்று தெரியல. ஆனா ஆண்டவர் அவரை அழைத்து அந்த இடத்திலிருந்து பிரித்தெடுத்து அவரோடு போஜனம் பண்ண கூட அவர் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா உலகத்தின் மனிதர்களுடைய பார்வையில அது ஒரு வித்தியாசமா இருந்தது. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் அக்கிரமங்களை கவனித்து கொண்டு இருக்கிற தெய்வம் அல்ல.
நாம் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்துல இரக்கங்களை பெறும்போது நமக்கு கிருபையும் மீட்பையும் தந்து அவர் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நம்ம ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அவர் எப்பேற்பட்ட பாவியா இருந்தார், எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில வாழ்ந்தாலும் அவர்களை ரட்சித்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு தம்முடைய அன்பை காட்ட அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது எல்லாரும் எல்லா ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவரார். எல்லா ஜனங்கள் மேல அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு அவர் சுற்றி திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவேளையிலே அவருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு கிடைக்க வேண்டுமே, ஆனால் நாம் அவரை நம்ப வேண்டும். அவர் மேல நம்பிக்கையை நம்ம பலப்படுத்தணும். அவருடைய கிருபையின் மீட்பு நம்ம எல்லாருக்கும் நிச்சயம் உண்டு. ஒரு ஆயக்காரனாகிய லேவிக்கு கிடைத்தது அல்லவா? இந்த அதிகாரத்துல முதல் பகுதியிலே சீமோனுக்கு கிடைத்தது அல்லவா? ஆண்டவர் சீமோனை அழைக்கிறார், அவருடைய சகோதரனாய அந்திரேயாவை அழைக்கிறார். எல்லாரையும் அழைத்து தம்முடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றினார் அல்லவா? அவரை நம்புகிற நம்மையும் அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அவர் நாம் அவரை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையின்படியே அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலும் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லவர். அவரை நம்புவோம் பிரியமானவர்களே. பாருங்க, சீமோன், அந்திரேயா, லேவி இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார். அவரை நம்பி சென்றார். அவரை நம்பி சென்ற பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்தவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் காக்க வல்லவராயிருந்தார். நம்முடைய வாழ்வில கூட நம்ம அவரை நம்பி இருக்கும் போது நம்முடைய வாழ்வில் அவர் நம்புகிற நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நம்மையும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவரிடத்துல கிருபை இருக்கிறது, அவரிடத்துல திரளான மீட்பு இருக்கிறது. நம்ம எப்பேற்பட்ட பாவிகளாய் எப்பேற்பட்ட பலவீனர்களாயிருந்தாலும் காரியங்களிலிருந்து நம்மை விடுதலை தந்து நமக்கு கிருபையும் மீட்பையும் தந்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் இந்த கிருபையும் மீட்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.